بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين، ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. نبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اجتنبوا السبع الموبقات، الشرك بالله والسحر وقتل النفس التي حرم الله إلا بالحق وآكل الربا وأكل مال اليتيم والترل يوم الزحف وقذف المحسنات المؤمنات الغافلات. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم وكما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரி ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அதிலேயும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பலவிதமான நட்பண்புகளை அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா படிச்சு தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல, நாங்க வாழக்கூடிய சமூகத்துல, சமுதாயத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு சக மனிதர்களோட நல்ல பண்புகளோட, நல்ல நடத்தைகளோட ஒவ்வொரு மனிதனும் உலகத்துல வாழ்றது ஆக முக்கியம். எனவே நல்ல பண்புகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அதுல மிக முக்கியமான ஒரு பண்பு, குறிப்பாக முஸ்லிம்களிடத்துல வரவேண்டிய ஒரு பண்பு, இருக்க வேண்டிய ஒரு பண்பு தான் சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய பண்பு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு முஸ்லிம்களும்
தங்களோட வாழக்கூடிய சக முஸ்லிம ஒரு சகோதர உணர்வோட சகோதர வாஞ்சையோட அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறது ஆக முக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில உடன் பிறந்தால் மட்டுமல்ல சகோதரன் சகோதரி என்ற உணர்வை தாண்டி என்னோட வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அது சகோதரன் சகோதரி என்ற உணர்வோட ஒவ்வொரு மனிதர்களோடையும் சமூகத்துல சேர்ந்து போறது ஆக முக்கியம். ஏனென்றா குர்ஆன் எங்களுக்கு வழி காட்டுது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக ஒவ்வொரு முஃமின்களும் இன்னொரு முஃமினுக்கு இன்னொரு முஸ்லிமுக்கு அவன் சகோதரன். அவனோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும், அந்த சகோதரர்களுக்கு மத்தியில ஒத்துமையாக வாழுமாறு இஸ்லாம் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்னென்றா, என்னோட வாழக்கூடிய ஒரு முஸ்லிமான சகோதரன் அவன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்தா ஏண்ட வாழ்க்கையில அந்த சந்தோஷத்துடைய பிரதிபலிப்பு இருக்கும். அவன் சந்தோஷப்பட்டான், வாழ்க்கையில நானும் சந்தோஷப்படணும். அவனுடைய வாழ்க்கையில ஒரு கவலை வந்துட்டு, ஒரு துக்கம் ஏற்பட்டுட்டு, ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு, ஒரு கவலையான ஒரு நிலைமையில இருந்தா நானும் என்னுடைய உள்ளத்திலே அவனுடைய கவலையை நினைச்சு எனக்கும் ஒரு கவலை வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுதான் அழகாக சொல்லி காட்டினாங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு அவன் ஹராம். ஹராம் என்றா நாங்க நீங்க பாவிக்கிற ஹராம் அல்ல, கண்ணியமானவன். அவனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய விடயங்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கு கண்ணியமானது. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, தமுஹு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய ரத்தம் அவனுக்கு சங்கையானது, கண்ணியமானது, ரத்தமும் சங்கையானது. அதே போல சொன்னாங்க, வமாலுஹு, அவனுடைய சொத்து செல்வம் அதுவும் சங்கையானது, வஇர்துஹு, அவனுடைய மான மரியாதையும் சங்கையானது என்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சக முஸ்லிமுடைய ரத்தம் கண்ணியமானது, சொத்து செல்வம் கண்ணியமானது, அவனுடைய மான மரியாதை கண்ணியமானது என்றா வாழ்க்கையில் ஒரு சக முஸ்லிமோட நாங்க வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் என்பதை யோசிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுக்கு தெரியும் மக்கால இருந்து மதீனாவுக்கு பெரிய ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். இந்த நேரத்துல மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவங்களை அரவணைச்சவங்க மதீனா வாசிகள், அன்சாரி தோழர்கள் தான். அந்த முஹாஜிர்களை வரவேற்றாங்க, அன்பான முறையில உபசரிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த சஹாபாக்கள்ல மதீனாவாசிகள் தோழர்கள் இருக்கிறாங்களே, இவங்களோட கொஞ்சம் சஹாபாக்களை ஜோடு போட்டாங்க. நீங்க இந்த சஹாபியோட இவர் ஜோடாயிருங்க, இவரோட இவர் இருங்க, ஒத்தருக்கு ஒத்தாசையா இருங்க, தேவையானதை செஞ்சு கொடுங்க சொன்னாங்க. உங்களுடைய ஒரு சகோதரனை போல நீங்க பார்த்து கொள்ளணும் வந்தவங்க. எப்படி? உங்களுடைய ஒரு சகோதரனை போல நீங்க பார்த்து கொள்ளணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, எங்களுக்கு தெரியும் மக்கால எவ்வளவு பெரிய ஒரு பணக்கார ஒரு சஹாபி, எவ்வளவு சுகண்டியாக வாழ்ந்தவர், எவ்வளவு பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்ந்தால். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இவங்களுக்கு ஜோடாக போட்ட சஹாபி தான் ஸஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ஒரு அன்சாரி தோழர், இவங்க ஒரு மதீனா வாசி, மதீனால இவங்க பெரிய செல்வந்தர். இந்த ஸஅத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹுவோட எப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஜோடு போட்டாங்களோ முன்னுக்கு வந்து எல்லாத்துட முன்னுக்கும் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னீங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள ஒரு சகோதரனோட போல பார்க்க சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு பிறகு இந்த ஸஅத் இப்னு ரபீஆ அவர்களுடைய சொத்துல இருந்து, அதாவது என்னுடைய சொத்துல இருந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஒரு பங்கீகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, மதீனால ஆண்கள் சரியான, பெண்கள் சரியான குறைவு, ஆண்கள் கூட ஈக்கிறாங்க, பெண் தேடுறது சரியான கஷ்டம். அதனால ஏண்ட சகோதரனை நான் அவங்கள பார்க்கிறேன். இந்த வார்த்தை யாரும் தவற எடுக்கவா, விலங்காட்டி கேளு. சொன்னாங்க, என்னுடைய சகோதரனை நான் நினைக்கிறேன், மதீனால பெண்கள் குறவு, அதனால உங்களுக்கு திருமணத்துடைய தேவை ஈந்தா
எனக்கு 2 மனைவிமார் இருக்கிறாங்க, 2 பேர்ல ஒத்தரை நான் தலாக் கொடுக்கிறேன், அந்த ஒத்தருடைய இந்த காலம் முடிஞ்ச உடனே நீங்க முடிச்சுக்கோங்கடா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு வார்த்தை உங்களோட முஸ்லிம் சகோதரனா பாருங்கன்னு சொன்னது மட்டும்தான். இந்த வார்த்தை சொன்ன உடனே முன்னுக்கு வந்து சொத்தை கொடுக்க ரெடியாவினாங்க, 2 மனைவியில் ஒன்றை கொடுக்க ரெடியாவினாங்க. ஏன்? சகோதரத்துவம் என்ற ஒன்றை ஹயாத்தாக்க பார்த்தாங்க. ஆனா கவலையான செய்தி என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல சகோதரத்துவத்துக்காக வேண்டி நாங்க இன்னொரு மற்ற முஸ்லிமுக்கு உதவி செய்யறதை தாண்டி, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல எங்கட கண் முன்னால வாழக்கூடிய ஒரு முஸ்லிமான சகோதரன் சொந்த சம்பாத்தியத்துல முன்னுக்கு வந்தாவே அவனுக்கு தாங்கலாம். கசப்பா இருந்தாலும் இந்த உண்மையை கபூல் செய்யதான் வரும். இவன் அவன் கிட்ட கையேந்தல்ல, அவன் கிட்ட கேட்கல, அவனுக்கு உதவி செய்யும் இல்ல, சொந்த சம்பாத்தியத்துல முன்னுக்கு வராரு. சொந்த சம்பாத்தியத்துல ஒரு வீடு வாங்கலாம், உழைச்சி ஒரு மனிதன் வாகனம் வேங்கலாம், உழைச்சி ஒரு மனிதன் மொபைல் போன் வேங்கலாம், காணி பூமி வேங்கலாம், மனைவிக்கு நகநட்டு வேங்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் முன்னேறத பாக்குறதுக்கு சரியான கஷ்டமா, அவன் முன்னுக்கு வாரத பாக்குறதுக்கு சரியான கஷ்டம். இவனுக்கு எங்க திடீர்னு இங்கால சல்லி, வேற என்ன சரி தொழில் ஒன்று செய்யறானா, வேற என்ன சரி கைமாத்துறானா, என்ன பழிய சுமத்தேலுமோ உதவி செய்யறதும் இல்ல, அவனுக்கு கஷ்ட நஷ்டம் பார்க்கறதும் இல்ல. ஆனா முன்னுக்கு வந்தா இப்படி பேசக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி, வியாபாரத்துல முன்னுக்கு வரையலாம், ஒரு வியாபார கமிட்டிக்கு தலைவராகலாம், ஒரு பாடசாலையில அதிபராகலாம், ஒரு நிர்வாகத்துக்கு வரையலாம், ஒரு மஸ்ஜிதுக்குள்ளால வரையலாம். ஏன்? ஈந்து கொள்ள இயலாம். அவ்வளவுக்கு வைத்தறிச்சல் உள்ள சமூகமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவுக்கும் இந்த சமூகம் யாரு தெரியுமா? முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய சமூகம் சகோதரத்துவத்துக்கு வழிகாட்டியான சமூகமே இதுதான். சகோதரத்துவத்துக்கு முன்னுதாரணமான சமூகமே இதுதான். பிரதர்ஹுட் என்றா படிச்சு கொள்ள வேண்டிய மார்க்கம் என்றா அது இஸ்லாம் மட்டும்தான். சகோதரத்துவத்தை கெட்டி எழுப்பிய மார்க்கம். இந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் கசப்பாய்ந்தாலும் கபூல் செய்யுங்க. இன்னொரு மனிதன் முன்னேறத பாக்குறதுக்கு சரியான கஷ்டமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க பார்த்தாலும் போட்டி, பொறாம, வஞ்சகம், துரோகம், கெட்ட எண்ணம், மோசமான பார்வை, மோசமான சிந்தனை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் முன்னுக்கு வாரத கபூல் செய்ய இயலாம தடுக்க எவ்வளவு முயற்சிகள் சமூகத்துல நடக்குது. அவன் மேல எவ்வளவு கெட்ட எண்ணங்களை விதைக்க முடியுமோ, எவ்வளவு கெட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமோ, அவன் மேல எவ்வளவு வீண் பழிய போட முடியுமோ, அவன் மானம் மரியாதைய எவ்வளவு கலட்ட ஏழுமோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு கலட்ட முயற்சி செய்த ஒரு சமூகமே அவன் வாழ்க்கையை எப்படியாவது நாசமாக்கும், அவனை துனியால வாழ விடக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஆச்சரியம் கலந்த கவலை என்ன தெரியுமா? ஆச்சரியம் கலந்த கவலை என்னுடைய ஒரு சுய சிந்தனைக்கு வந்த ஒரு செய்தி. நான் அதை அவளோட ஷேர் பண்ணிக்கொள்ள பகிர்ந்து கொள்றேன். என்னுடைய சுய சிந்தனைக்கு வந்த ஒரு செய்தி. இந்த காலத்துல எங்களுக்கு தெரியும், பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லயும் 5 நேரம் தொழுகைக்கு பின்னால குனூத்து நாசிலா ஓதுறாங்க. ஏன்? அந்த பலஸ்தீன் மக்கள் உண்மையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், சிரமத்தோட இருக்கிறார். இது வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் 18,000 பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு டாய்லெட், ஒரே ஒரு கழிவறை 4,000 பேர் பாவிச்சு கொண்டிருக்கிறார். இப்படி அந்த மனிதர்களுக்கு தொழுகை இருக்குது, ஆனா மஸ்ஜித் இல்ல. எங்கடவனுக்கு தொழுகை இல்ல, மஸ்ஜித் இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க தொழுகை இருக்குது, ஜும்மா நடக்குது. இங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தா, ஒரு எக்ஸாம் நடந்தாலும் இபாதத் சுருக்கப்படுவதா இல்லையா? ஆனா அங்க எவ்வளவு கலவர பூமி என்றாலும் இபாதத் சுருக்கம் இல்லை. இங்கதான் இபாதத்துக்கு சுருக்கமே தவிர அங்க சுருக்கம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப அந்த மக்கள் உண்மையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டம் எங்களுக்கு விளங்குது. அவங்களோட நிலைமையை நினைச்சு நாங்க கண்ணீர் வடிக்கிறோம். நான் பிழை என்ற கருத்துல பேச வரல. கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல இந்த கவலை ஈக்கதான் நோனும். ஆனா நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னண்டா, பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய விஷயங்கள், அவங்களோட கஷ்டம், அவங்களோட பசி, அவங்களோட நஷ்டம், அவங்களோட கண்ணீர் எங்களுக்கு உள்ளத்துல கவலையை தருவதெண்டா, எங்கட பக்கத்துல ஈக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் பசியில ஈக்கிறான்,
அவன் பசி ஏன் உள்ளத்துக்கு கவலையை தருவது இல்லை. பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய பசி உள்ளத்துல கவலையை தருவது, அவங்களோட கண்ணீர் எங்கட கண்கள்ல கண்ணீரை கொண்டு வருவது, அவன் கஷ்டம் எங்களுக்கு கஷ்டம் தான், கஷ்டப்படணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்கட பக்கத்து வீட்டுல ஒருத்தன் கஷ்டத்தோட ஈக்கிறான், எங்கட குடும்பத்துல ஒருத்தன் சிரமத்தோட ஈக்கிறான், அவன் கஷ்டம் ஏன் கஷ்டமா விளங்குது இல்லை. ஏன் விளங்குது இல்லை தெரியுமா? இந்த வார்த்தை கொஞ்சம் காரம் தான் இருந்தாலும் கபூல் செய்யும். ஏன் விளங்குது இல்லைன்னா நாங்க நடிக்கிறோம் அவ்வளவுதான். பலஸ்தீன் முஸ்லிம்கள் மீது எங்களுக்கு ஒரு அக்கறை, அதுக்கு மட்டும் நடிக்கிறோமே தவிர பூர்த்தியான சகோதரத்துவம் இன்னும் உள்ளத்துக்கு வரல, இன்னும் பூர்த்தியான ஈமான் உள்ளத்துக்கு வரல. இதுதான் சுருக்கம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உண்மையான ஈமான் ஈக்குது, உண்மையான சகோதரத்துவம் ஈக்குதுண்டா அவன் கவலை எப்படி கவலை ஐக்குதோ, அந்த மக்களுடைய பசி எப்படி கவலையா விளங்குதோ, இந்த காலத்துல எங்கட கண் முன்னால வாழக்கூடிய மனிதனுடைய பசியும் பெரிய ஒரு கவலை உள்ளத்துக்கு கொண்டு வரும். அது கொண்டு வரலையா இன்னும் ஈமான் சரியில்லைங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையில அவனுக்கு அநியாயம் செய்யறதை தாண்டி, அவனுக்கு அது சொல்றது, அவனை பார்த்து பொறாமப்படுறதை தாண்டி இந்த காலத்துல பெரிய பெரிய முயற்சிகள் நடக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய வேரோடு அழிக்கும், அவன் வாழ்க்கைய வேரோடு இல்லாமக்கிறோம், அவன் ஏண்ட கண்முன்னுக்கு ஹயாத்தோட வாழக்கூடாது. இப்படி முஸ்லிம்கள்ல பெரியோரு கூட்டம் ஈக்கிறாங்க. சக மனிதன் அவனால் ஒரு தவறு நடந்தாலும், அவன் வாழ்க்கையில முன்னேறினாலும் எந்த அநியாயமும் செய்யல, முன்னேறினாலும் பிரச்சனை, அவன் அநியாயம் செஞ்சாலும் பிரச்சனை, அவனை உலகத்துல வாழ விடக்கூடாது. நன்மை செய்யறதை தாண்டி கெடுதி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டம் இந்த காலத்தில் உருவாவிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில கண்ணியமிக்கவர்களே, இந்த காலத்துல மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய பல பாவங்களை தைரியமாக மனிதன் செய்கிறான். மனிதனுக்கு செய்யவே கூடாத பாவங்களை, மனிதனுக்கு தீங்கிழைக்கவே கூடாத தீங்குகள் இருக்குது. வாழ்க்கையில தொட்டும் பார்க்க கூடாது இந்த பாவங்களை. வாழ்க்கையில இந்த பாவங்களை தொடுறது அல்லாஹ்வோட நேரடியா அமுற்றத போல. அப்படியான பயங்கரமான பாவத்துல ஒரு பாவம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சு நாசமாக்குற ஒரு பாவம் தான் இந்த காலத்துல நிறைய முஸ்லிம்கள் ஈடுபடக்கூடிய சூனியம் செய்வினேன்னு சொல்லக்கூடிய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல பலவிதமான பாவங்கள், பயங்கரமான பல பாவங்கள், எல்லா பாவத்தையும் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அதனால இந்த இடத்துல நான் பேச வாரது சூனியம் செய்வின, மனிதன் மனசாட்சி இல்லாம இன்னும் ஒரு மனிதனை அழிச்சு நாசமாக்குற ஒரு பாவம் தான் சூனியம் செய்வின. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இந்த ஹதீஸ கொண்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 பாவத்தில இருந்து தவிர்ந்துவோம். 7 பாவத்தை வாழ்க்கையில செய்ய வேணும். அதுல முதல் பாவம் தான் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. இது அநியாயத்துல பயங்கரமான அநியாயம் தான் ஷிர்க். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், பயங்கரமான ஒரு பாவம் தான் அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொரு இறைவனை கொண்டு வாரது. ஆனா இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷிர்க்குக்கு பயங்கரமான பாவத்துக்கு அடுத்தபடியா ஒரு பாவத்தை சொன்னாங்க. அதுதான் அஸ்ஸிஹர், சூனியம் செய்யறதுண்டா. அப்ப கத்லுன் நஃப்ஸ், கொலை செய்யறது, வட்டி எடுக்கிறது, ஜினா செய்யறது, அதெல்லாம் இதுக்கு பின்னாலதான். அப்ப 2வது பாவமா ஏன் கொண்டு வந்தாங்கன்றா, வாழ்க்கையில மனிதன் செய்யவே கூடாத பாவத்துல ஒரு பாவம் சூனியம். இது சும்மா விளையாட்டல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சூனியம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி பேசுறேன். சூனியத்துக்குள்ளால பல தலைப்புகள். அதுல முதலாவது தலைப்பு என்னன்னா, சூனியத்துடைய தாரீக், வரலாறு என்ன, எப்படி இந்த சூனியம் உருவாகிச்சு. இத பேசுறது ஒரு ஜும்மா போதா, பெரிய டைம் ஒன்று தேவை. இது பெரிய ஒரு வரலாறு. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல இருந்து எப்படி இந்த சூனியம் இந்த காலத்துல மட்டும் செய்யறாங்க, சூனியத்துடைய வரலாறு எப்படி உருவாகுச்சு. 2வது, ஒரு மனிதனுக்கு சூனியம் செய்யப்பட்டால் அவன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, இது ஒரு தலைப்பு. 3வது ஒரு தலைப்பு,
சூனியம் செய்யப்பட்டால் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க 7 கனவுகள் மூலமா அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படும். அந்த 7 கனவுகளும் என்னன்னா, அதுக்கு அடுத்த விஷயம், சூனியம் செஞ்சு வைக்கப்படுற இடங்கள் 5 இருக்குது. இந்த 5 இடங்கள்ல சூனியம் செஞ்சு வைப்பான். அந்த 5 இடங்கள் என்னன்னா, எப்படி அந்த 5 இடங்கள்ல வைக்கிறது. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூனியம் செய்யப்பட்டிருக்குது என்றதை காட்டுறதுக்கு 9 அடையாளங்கள் இருக்குது. அதே போல சூனியத்துடைய முறைகள் வகைகள் 70 வகையான சூனியம் இருக்குது. உதாரணமாக சில மக்கள் சூனியம் செஞ்சு புதைப்பான். புதைச்சி அந்த செஞ்ச சூனியம் அழுகிற காலமெல்லாம் செஞ்ச மனிதன்ற வாழ்க்கை அப்படி அழுகிக்கொண்டே போகும். சிலவங்க ஓடுற தண்ணீர்ல போடுவான், சிலவங்க ஓடுற தண்ணீர்ல கரைப்பான், சிலவங்க நெருப்புக்கு கீழே நெருப்பு எரிஞ்சு கொண்டு ஈக்கிற இடத்துல புதைச்சிருவான். அப்படி என்ன எரியிற மாதிரி மேலெல்லாம் அதை ஈக்கிற முட்டுக்கும் அப்படியே தான் நீக்கும். அதே போல சிலவங்க எப்படி சூனியம் செய்யற காத்துல தூவி விடுவான், சில மக்கள் காத்துல தொங்க விடுவான். அந்த காத்து படபடதான் சூனியம் வேலை செய்யும். இப்படி 70 வகையான சூனிய முறைகளை உலமாக்கள் எழுதிக்கிறான். அதே போல சூனியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யப்பட்டால் அவன் குணமடைகிறதுக்காக வேண்டி 6 மருத்துவ முறைகள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சூனியத்துக்குள்ளால மாத்திரம் பலவிதமான தலைப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல பேசவார தலைப்பு என்னென்றா, சூனியம் செய்பவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். வாழ்க்கையில சூனியம் செய்வின என்று சொல்லக்கூடிய இந்த மகா பாதகமான செயலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் இந்த குதுபா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோரு கூட்டம் சூனியத்தை மறுக்குது. சரியான முறையில அறிவில்லாத அறிவிலிகளுடைய கூட்டம் சூனியத்தை மறுக்கிறார். சுருக்கமா சொல்லணும் என்றா, சிஹர் என்ற வார்த்தை குர்ஆன்ல 33 இடத்துல அல்லாஹ் மீட்டி பேசுறான். சாஹிர் சூனியக்காரன் என்ற வார்த்தை 21 இடத்துல அல்லாஹ் மீட்டி பேசுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் வமின் ஷர்ரி நஃபாதாதி ஃபில் உகத், அந்த முடிச்சுகள் ஊதக்கூடிய சூனியக்கார பெண்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடு. அப்ப சூனியம் என்று இஸ்லாத்தில் ஒன்று ஈக்க வைத்து தான் அல்லாஹ் அதுல இருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்லி இருக்கிறான். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ கொண்டு வராங்க, இதை வச்சும் சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு பிழைய விளக்கம் கொடுக்கிறான். சொன்னாங்க 3 கூட்டம், அவங்க சலாசத்துல் லா யதுகுலூனல் ஜன்னா, 3 கூட்டத்தார்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார். யார்? முதுமினு கம்ர், இன்டாக்சிகன்ஸ், அதாவது மதுபானங்கள் பாவிக்கிறவங்க. 2வது குடும்ப உருவ துண்டிச்சு வாழ்றவங்க. 3வது சொல்றாங்க முசத்திக்கும் பிஸ்ஸிஹர். இதுக்கு பிழையா விளக்கம் சொல்றாங்க, சூனியத்தை உண்மைப்படுத்துறவங்க என்றாங்க. இது பிழை. இதுக்கு விளக்கம் சொல்லிதான் சூனியம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. சூனியம் என்றது உண்மை. இதுக்கு விளக்கம் உலமாக்கள் எழுதுறாங்க, முசத்திக்கும் பிஸ்ஸிஹர் என்றா சூனியத்தை உண்மைப்படுத்துறது அல்ல, சூனியக்காரன் சொல்றத உண்மை என்று நம்புறது. அவன் சொல்றது 100க்கு 100 பொய்யதான் செல்லுவான். அவன் வாய திறந்தான். ஏன்னா பொய்க்காரனோல் தான் அதிகமா ஏகுது. இவன் வாய திறந்தா பொய்ய சொல்லுவான். இந்த பொய்ய நம்புறதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த இடத்துல சொல்லி காட்டினார். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியம் என்றது உண்மை, அதுல சந்தேகமே இல்லை. அப்ப சிஹர் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் அரபியில விளக்கம் எழுதுறாங்க, ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது. சூனியம் என்றால் கருத்து ஈர்ப்பு சக்தியுடையது, இழுத்து எடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஐதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்ன மினல் பயானி லசிஹ்ரா, சிலவங்களோட பேச்சுல சூனியம் ஈக்கண்டா. இது அர்த்தம் சூனியம் வைக்கிறல்ல, அவங்களோட பேச்சுல ஈர்ப்பு சக்தி. அவங்க அழுது பேசினா கேட்டுக்கொண்டு ஈக்கிற ஒரு கூட்டமும் அழுவான். அவங்க சிரிச்சு பேசினா கீழே ஈக்கிற கொஞ்சம் பேரும் சிரிப்பான். அதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஈர்ப்பு சக்தி. சிஹர் என்றா ஒரு ஈர்ப்பு சக்தியை கூடியது. சூனியத்தை கொண்டு ஒரு மனிதனை நேரடியாக தாக்க முடியாது. 2 பேருடைய உதவி தேவை. நேரடியா ஒரு மனிதனுக்கு சூனியம் செஞ்சு தாக்கலாம். கண்ணூர் நேரடியா தாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇயகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். யா ரசூலல்லாஹ், உங்களைய கண்களை கொண்டு அவங்க பார்க்கக்கூடிய அந்த வஞ்சனையான பார்வையை கொண்டே முழுத்தாட்ட பார்க்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கண்ணூருக்கு நேரடியா தாக்கும், சூனியம் நேரடியா தாக்கலாம். அப்ப சூனியத்துக்கு 2 பேருடைய உதவி தேவை. ஒன்றுதான் ஷைத்தானுடைய உதவி இல்லாம செய்யலாம்.
கட்டாயம் ஷைத்தானுடைய உதவி இதுக்கு தேவை. ரெண்டாவது யூதர்களுடைய உதவி கட்டாயம் தேவை. சாஸ்திரக்காரர்கள், குறி சொல்லக்கூடியவர்கள், இந்த யூதர்களுடைய பழக்க வழக்கமுடையவர்கள். இந்த சூனியம் ஆரம்பிச்சதே யூதர்களால தான். அதனால இந்த 2 பேருடைய உதவி இல்லாம ஒரு நாளும் சூனியம் செய்ய முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் ஐதான் சொல்றாங்க, சூனியம் என்றது அது கோழைகளுடைய ஆயுதம். அது கோழைகளுடைய ஆயுதம், பொறாமைக்காரர்களுடைய ஆயுதம். அவர்களுக்கு நேரடியாக மோத முடியாது. அவங்க மோதுறது சூனியத்தால, செய்வினையால. நேரடியா பேசலாம், நேரடியா பேசி தப்பேலாம். அதனால இவங்க எடுக்கிற ஆயுதம் அது சூனியம் செய்வினதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மகா பாதகமான செயலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் ஈக்கிற மாதிரி இவங்களை தேடி போறதுக்கும் எங்கட முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் ஈக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில பயந்து போங்க. இந்த பாதகமான செயல் இது விளையாட்டல்ல, இந்த பாவம் இது விளையாட்டல்ல. இந்த சூனியம் செஞ்சுட்டு எங்கட கண் முன்னுக்கு ஒரு மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா அழிகிறான். நாங்க பார்த்து குளிர்காயலும், நாங்க எங்களோட மோதினா புழுத்தாட்டுவோம், நாங்க கையை கெட்டுவோம், காலை கெட்டுவோம், வாயை கெட்டுவோம், சொல்லிட்டு நாங்க வீரவசனம் பேசலும். ஆனா நல்ல ஒன்றை நினைச்சுவோம், நல்ல ஒன்றை விளங்கி கொள்ளுங்க. நிச்சயமாக சத்தியமாக இது எங்களுடைய பரம்பரை முழு சந்ததியுமே தாக்கும் என்றதுல சந்தேகம் இல்லை. இது எங்களோட முழு சந்ததியுமே இது பாதிக்கும். ஏனென்றா ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியாக உலகத்துல வாழையலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க. யகூதிகள் செய்தாங்க, குறைஷி காஃபிர்கள் செய்தாங்க, என்னென்ன செஞ்சு பார்த்தாங்க. வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்னண்டா, செஞ்சதெல்லாம் நலவுதான். யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கும் பதுவா செய்யல, யாரையும் தண்டிக்க விரும்பல, யாரையும் உதாசீனப்படுத்தல, யாரையும் கேவலப்படுத்தல, எல்லாத்தோடையும் நல்லதான் நடந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய யூதர்கள்ல பயங்கரமான ஒரு காஃபிர் சூனியம் செஞ்சானா இல்லையா? பயங்கரமான ஒரு மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒரு விதமான மறதி ஒன்றை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு சூனியம். எந்த அளவுக்கு என்றா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல போயிட்டு மனைவிமாரோட ஈப்பாங்க. மனைவிமாரோட குடும்பம் நடத்தினதை போல ஒரு உறவு, ஒரு நினைவு. ஆனா குடும்பம் நடத்தல. ஒரு விதமான மறதி, ஒரு விதமான யோசனை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்குறாங்க. 2 மலக்குமார்கள் கனவுல காண்றாங்க. ஒருத்தர் தலைமாட்டுல, இன்னொருத்தர் கால் மாட்டுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல காண்றாங்க. 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. ஒரு மலக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன நடந்தீங்குது? அடுத்த மலக்கு சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க. கேட்டாங்க, யாரு செஞ்சது? லபீத் இப்னுல் அஸம், இவர் தான் செஞ்சிட்டார். எப்படி செஞ்சாங்க? இவங்க விளங்கப்படுத்துறாங்க, அவங்களுடைய முடி ரோமத்தை எடுக்கிறாங்க, வாரக்கூடிய சீப்பு அவங்களோட காதி மூலமாக எடுக்கிறாங்க. ஒரு ஈச்ச மட்டையில கெட்டி அருவான்னு சொல்லக்கூடிய ஒரு கிணத்துக்கு கீழால புதைச்சு வச்சுக்கிறான். கேட்டாங்க, இது எப்படி எடுக்கிறது? அதை வெளியே எடுத்தால் தான் இதை செய்ய, எடுத்தா என்ன செய்யணும், எப்படி பரிகாரம்? அப்பதான் இந்த 2 சூறா ஓதி காட்டுறாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 2 சூறாக்களை மோதினேண்டா முடிச்சுக்கள் கலட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொதுவாக எங்களுக்கு தெரியும், ருயத்துல் அம்பியாஹி வஹ்யு, ஒவ்வொரு நபிமார்களுடைய கனவும் வஹி. அது சும்மா சாதாரண நான் காண்ற கனவை போல அல்ல. கனவு வஹீல ஆக குறைஞ்ச அந்தஸ்து தான் நபிமார்களுடைய கனவு. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கும் கனவின் மூலமாகத்தான் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து அறுக்குமாறு சொல்லப்பட்டுச்சு. அப்ப நபிமார்களுடைய ஒவ்வொரு கனவும் வஹி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்புறாங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுவோட இன்னும் சில சஹாபாக்களை கூட்டி கொண்டு அந்த பிஹ்ருல் அர்வாஹ்னு சொல்லக்கூடிய கிணத்தடிக்கு போறாங்க. வைத்து பாக்குறாங்க, அந்த கிணத்தை எட்டி அந்த கிணத்தை உலமாக்கள் எழுதுறாங்க. அந்த கிணத்தை கண்ட உடனே சஹாபாக்கள் பயந்தாங்க. ஏனென்றா ஒரு மருதாணி எடுத்து ஒரு தண்ணியில கரைச்சா எப்படியான ஒரு கலர், ஒரு கருப்பை ஈக்குமோ அதை போல கிணத்துல கலர் இருந்துச்சு. சின்னாங்க சஹாபாக்களுக்கு, இதுக்கு கீழே தான் சூனியம் செஞ்சு வச்சுக்கிறாங்க, அதை வெளியே எடுங்கண்டா. வெளியே எடுக்கப்படுவது. எடுத்து பாக்குறாங்க, ஈச்ச மட்ட 11 முடிச்சுக்கள் போடப்பட்டீங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் 5 ஆயத், குல் அஊது பிரப்பின் நாஸ் 6 ஆயத். இந்த
ரெண்டே மோதுறாங்க 11 ஆயத். ஒவ்வொரு ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நேரம் ஒவ்வொரு முடிச்சா கலரும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே அந்த காலத்துல பயங்கரமான சூனியம் செய்யப்பட்டுச்சு. இந்த காலத்துல அவ்வளவு நலவு செஞ்ச மனிதர்களுக்கே வாழ்க்கையில சூனியம் செஞ்சாங்கண்டா இந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. சூனியக்காரர்களுடைய விஷயத்துல, செய்வினை செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்துல குர்ஆனுடைய இறுதி தீர்மானம். குர்ஆன் சொல்லுது எப்படி ஷைத்தானுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றானோ, வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் மாறு செஞ்சாங்க, ஷைத்தான் தான் சூனியம் செஞ்சேன்னு குர்ஆன் சொல்லுதோ, அதேதான் சூனியக்காரர்களுடைய செய்வினைக்காரர்களுடைய விஷயத்துல குர்ஆனுடைய இறுதி தீர்மானம். செய்யக்கூடியவர்களும் ஷைத்தான், மாறு செய்தவர்கள் அதை யாரு செஞ்சு கொடுக்கிறாங்க அவங்களும் ஷைத்தான் தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மன்னிக்க கூடாத ஒரு குற்றம் என்பதாக உலமாக்கள் எழுதுறார். எடுத்து பாருங்க, 4 மதுஹபுடைய இமாம்களுடைய முடிவு என்ன? சூனியக்காரர்களுடைய விஷயத்துல 4 மதுஹபுடைய இமாம்களுடைய முடிவு. அவங்க என்ன செய்யப்படணும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கினவங்க, அவங்களோட உருவத்தை மாத்தினவங்க, தோற்றத்தை மாத்தினவங்க, நாங்க நிம்மதியா குளிர் காயலாம். ஆனா எங்களால செய்யப்பட்டவர்களை கொஞ்சம் விசாரிச்சு பாரு. எவ்வளவு கண்ணீரோட, எவ்வளவு கவலையோட, எவ்வளவு மன வருத்தத்தோட, எவ்வளவு பிரச்சனைகளோட செய்யப்பட்டதால நிம்மதி இல்ல. இது எப்படி கலற்றேன்னு தெரியா, எப்படி செஞ்சேன்னு தெரியா, இதுக்கு எப்படி சொல்யூஷன் தெரியா, எவ்வளவு பேர் கவலையோட வாடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை நாசமாவ காரணம் தெரியுமா? எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போக காரணம் தெரியுமா? எவ்வளவு உலமாக்கள், சுபஹானல்லாஹ், மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய எவ்வளவு உலமாக்கள் வாய் திறந்து ஃபாத்திஹா ஓத இயலாத நிலைமையில உலமாக்கள் ஈகிறார். ஏன் காரணம்? சூனியம். இதெல்லாம் கெட்டித்தனம் என்ன நினைக்க வானம். இதெல்லாம் செஞ்சேன்டா எங்கட முன்னு படுக்க போட்ட, இதெல்லாம் கெட்டித்தனம் அல்ல. இதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியாக ஒரு நாளும் வாழ முடியாது. இதெல்லாம் அப்படியே அல்லாஹு தஆலா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நிச்சயமாக எங்கட பக்கத்துக்கு அப்படியே திருப்புவான். இதுல சந்தேகம் கிடையாது. 4 இமாம்களுடைய முடிவு. யாரெல்லாம் அடுத்த மனிதர்களுக்கு சூனியம் செய்வினை செய்றாங்களோ 3 இமாம்கள் சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், 3 பேருடைய ஒரே முடிவு, சூனியம் செய்வினை செய்யறவங்க கொலை செய்யப்படும். அவங்க உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சூனியக்காரன் என்றதுக்காக வேண்டி கொலை செய்யறல்ல, அவனுடைய சூனியத்தால ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் அவன் கொலை செய்யப்படுவோம் என்று அவங்க மட்டும் எழுதுறான். ஆனா மத்த உலமாக்கள் 3 பேருடைய முடிவு, சூனியம் செய்வினை செய்தவர்கள் கொலை செய்யப்படுவோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொலை என்றதே இஸ்லாத்துல பெரும் பாவம். கத்லு நஃப்ஸ் என்றது சூனியத்துக்கு அடுத்தபடியான பாவமே கத்லு நஃப்ஸ் தான். கொலை செய்யறது பயங்கரமான ஒரு பாவம், ஒரு மனிதனை கொல்றது. அப்ப இஸ்லாத்துல ஒரு மனிதனை கொல்லுமாறு, ஒரு பாவத்துக்கு கொல்லுமாறு சொல்லிக்கின்றா அந்த பாவம் இப்படியான பாவமாய். நான் பேசுறத விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்லாத்துல பாவம், பெரியோரு பாவம் கொலை. அந்த கொலைய கூட ஒரு பாவம் செஞ்சவனுடைய விஷயத்துல அல்லாஹ் ஹலாலாக்கிக்கிறான் என்றா அந்த பாவம் எப்படியான பெரும் பாவமாய். லேசான பாவம் அல்ல கண்ணியமிக்கவர்களே. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்து சாஹிர், சாஹிருக்குரிய ஹத் என்ன தெரியுமா? அவனுக்குரிய குற்ற பரிகாரம் என்ன தெரியுமா? தர்பும் பிஸ்ஸைஃப், அவனை கொலை செய்யறது தான். அவன் வாளால் தண்டிக்கப்படணும் என்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல கேள்விப்படுவது, 3 சூனியம் செய்வினை செய்யக்கூடியவன் இருக்கிறார். 3 பேரையும் கொண்டு வந்தாங்க, ஒரு பேச்சும் இல்ல. இவங்களால சூனியம் செய்வினை செய்யப்படுவது உறுதியாக்கினாங்க, கேட்டாங்க, விசாரிச்சாங்க, எல்லாம் சொன்னாங்க சூனியம் செய்வினை செய்யறாங்க. 3 பேருடைய களத்தையும் ஒரே தடவையில வெட்டினாங்க, ஒரு பேச்சும் பேசல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல ஒரு பெண் சூனியக்காரி வந்தா. வந்து கேட்டா சஹாபாக்களுக்கு மத்தியில, நான் சூனியக்காரி, ஆரம்பத்துல சூனியம் செஞ்சு கொண்டீங்க, எனக்கு தௌபா ஈக்குதான்னு கேட்டா. எனக்கு பாவ மன்னிப்பு ஈக்குதா, தௌபா ஈக்குதான்னு கேட்டா. கிதாபில் எழுதுறாங்க, சஹாபாக்கள் யாரும் வாய் திறந்து அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லலன்னு எழுதுறாங்க. இதுவரைக்கும் சொல்லல பதில், இதுவரைக்கும் பதில் இல்ல. மன்னிப்பு ஈக்குதா, தௌபா ஈக்குதான்னா
எப்படி தௌபா செய்யறதுன்னு யோசிங்க. எப்படி தௌபா செய்யணும்? ஒரு மனிதன் வாழ்க்கை நாசம், அவன் அழிஞ்சி சில நேரம் கபர்ல வைக்கலாம். எப்படி தௌபா செய்யறது? லேசான பாவம் அல்ல கண்ணியமிக்கவர்களே. விசேஷமாக பெண்களுக்கு சொல்லுங்க, சின்ன சின்ன காரணத்துக்கு, சின்ன சின்ன நொண்டி சாத்துக்கு அடுத்த மனிதனை ஈக்க விட்டுறல்ல, சும்மா மந்திரிச்சு போற்றணும், அவனை இல்லாமக்கிறோனும், அவன வாழ்க்கையை நாசமாக்கணும். பெரிய ஒரு கூட்டம் முடிவெடுக்குதா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பேச்சொரு எச்சரிக்கையாக இருக்கு. அடுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையில விளையாடக்கூடிய மனிதர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். வாழ்க்கையில நாங்க நிம்மதியாக ஈக்கேலும், செய்யப்பட்டவர்கள் அழுது அழுது ஈப்பார். வாழ்க்கையில நாங்க நிம்மதியாக தூங்க முடியும், ஆனா செய்யப்பட்டவர்கள் இன்னும் கதறிக்கொண்டிருப்பாங்க. என் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு காரணம். சில மக்களை போய்த்து சந்திச்சோம். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். செய்வின சூனியம் செய்யப்பட்டவர்கள் சின்ன வயது, முகத்துடைய முழு தோற்றமும் மாற்றப்பட்டு முகமே மாறி, அவருடைய பழங்காலத்து சின்ன போட்டோக்கும் இப்ப பாக்குற போட்டோக்கும் சரியான வித்தியாசம். அவருடைய உருவத்தையே மாத்தி, கை கால் அப்படியே இல்லாமாக்கி, நல்ல இந்த மனிதர்கள் நாசமா போறதுக்கு காரணமே இந்த பெரும் பாவம் தான். அதனால இந்த பாவம் செய்யறவங்க வாழ்க்கையில பயப்படுங்க. அல்லாஹு தாலா 3 விதமான அநியாயத்தை பத்தி பேசுறான். அதுல ஒரு அநியாயம் தான் வதுல்முன் லா யத்ருக்குஹு. ஒரு அநியாயத்தை அல்லாஹ் மன்னிப்பான். 3 விதமான அநியாயத்துல ஒரு அநியாயம் வதுல்முன் லா யக்ஃபிருல்லா, ஒரு அநியாயத்தை அல்லாஹ் மன்னிக்கிறல்ல. இன்னொரு அநியாயமிக்கு வதுல்முன் யக்ஃபிருஹு, அல்லாஹ் மன்னிப்பான். இன்னொரு அநியாயமிக்குது வதுல்முன் லா யத்ருக்குஹு, ஒரு அநியாயத்தை அல்லாஹ் சும்மா விடவே மாட்டான். ஒரு அநியாயம் மன்னிக்கப்படாது, இன்னொரு அநியாயம் மன்னிக்கப்படும். இன்னொரு அநியாயத்தை எல்லாம் சும்மா விடுறல்ல. அப்படி சும்மா விடாத அநியாயத்தில் ஒன்றுதான் சூனியம். சும்மா லேச அல்லது. ஏனென்று அடுத்த மனிதர்களுடைய நிம்மதி, அவர்களுடைய வாழ்க்கை பறிக்கப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விடயம். அபூ ஹாலித் இப்னு யஹ்யா அல் பர்மகி உலமாக்கள் கிட்ட கேளு. இவங்க யாருண்டா? எங்களுக்கு தெரியும், ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் மிகவும் பக்குவமான ஒரு பேணுதலான ஒரு மனிதன். இஸ்லாத்தில் கிட்டத்தட்ட நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் ஒரு நாளைக்கு 1000 ரகாத் தொழுவாங்க. அவ்வளவு பேணுதலான மனிதன் தான் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ். அவ்வளவு பேணுதல், நீதமான ஆட்சி, கண்ணியமான ஆட்சி. உலமாக்கள் கிட்ட கேட்டா தெரியும். இந்த ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு பால் கொடுத்த தாய், அவங்களோட கணவன், அதாவது கிட்டத்தட்ட ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய வளர்ப்பு தந்தை தான் இந்த அபூ ஹாலித் இப்னு யஹ்யா அல் பர்மகி என்று சொல்லக்கூடிய மனிதன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரிய சீமானாக, செல்வ சீமானாக உலகத்துல வாழ்ந்தார். பெரிய பணம் படைத்த ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்ந்தார். நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்தார், கண்ணியமா இருந்தார். ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் சரியான மதிப்பு கொடுத்தா, சரியான கண்ணியம் கொடுத்தாங்க வாழ்க்கையில் அவர். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவருக்கு நாள் கடந்து போகுது. ஒரு நாள் இவருக்கும் வயசாகி அபூ ஹாலித் இப்னு யஹ்யா அல் பர்மகிக்கு 80 வயதை கடந்த ஒரு முதியவரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல ஒரு நாள் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க திடீரென்று ஊர்ல ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. இந்த அபூ ஹாலித் இப்னு யஹ்யா அல் பர்மகியையும் அவருடைய மகன் ஹாலிதையும் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு சிறை கைதிகளாக பிடிச்சிட்டு வாங்கண்டா. இவங்க 2 பேருக்கும் உண்மையில என்ன காரணம் என்று விளங்கல்ல, ஊர் மக்களுக்கும் தெரியா. 2 பேரையும் சிறைவாசம் பிடிச்சிட்டு வாங்கன்னுட்டான். சீர் அலாமுன் நுபலால் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டு பிடிச்சிட்டு வரப்பட்டுச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது ஒரு அறிவித்தல் போட்டாங்க. இவங்களோட குடும்பத்துல யாரெல்லாம் ஈக்கிறாங்களோ குடும்பத்தில் ஈக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் கொலை செய்கின்றான். சுபஹானல்லாஹ். பக்குவமான மனிதன், பேணுதலான ஒரு மனிதன். திடீரென்று இப்படி ஒரு அறிவிப்பு, 2 பேரையும் சிறைவாசம் பிடிங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுகளையும் கொலை செய், எல்லாத்தையும் கொலை செஞ்சாச்சு. சென்னாங்க 3வது, இவங்களுக்கு ஈக்கக்கூடிய எல்லா சொத்தையும் பைத்துல் மாலுக்கு பறிமுதல் செய்கின்றான். இப்ப சொத்தும் இல்ல, குடும்பமும் இல்ல, இவங்களும் ஜெயில்ல. இப்ப இந்த ஹாலித் சொல்லக்கூடிய மகனுக்கு பெரியோர் உள்ளத்துல கலக்கம். என்ன காரணம்? ஏன் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஏன் என்னையும் என் வாப்பாவே அரெஸ்ட் பண்ண என்ன காரணம்? எனக்கு தெரியும், ஆனா என் வாப்பாக்கு தெரிஞ்சிக்கும். நான் என் வாப்பா கிட்ட கொஞ்சம் கேட்கிறேன் என்பதாக அந்த வயதாளி முதியவர் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி நாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் சொன்னாங்க. என்ன காரணம் என்றா, நான் நினைக்கிறேன், அவர் ஆதரவு வச்சு சொல்றார்,
சொல்றாரு, நான் ஒரு கட்டத்துல ஏண்ட கையில அதிகாரம், ஏண்ட கையில பெரியோரு செல்வம், ஏண்ட கையில பெரியோரு ஆட்சி இருந்துச்சு. அந்த நேரத்துல ஏண்ட அதிகாரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சனோ, யாருட வாழ்க்கையில நாசமாக்கினனோ, அந்த நேரம் நான் நிம்மதியாக தூங்கின அநியாயம் செஞ்சிட்டு. ஆனா யாருக்கு அநியாயம் செஞ்சனோ அவங்க தூங்கிக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச வார்த்தை பதுவா தான் இப்படி இவ்வளவு வயதான காலத்தில் இப்படி ஒரு தண்டைக்கு காரணமா இருக்கலாம் என்று சொன்னார். இவர் இப்படி ஒரு காரணம் சொன்னார், தெளிவா கேளு. ஆனா உண்மையான காரணம் இதுவான்னு தெரியாது. இவர் சொன்னார் இது காரணமாக ஈக்கலாம், அடுத்த மனிதனுக்கு செஞ்ச பதுவா காரணமா ஈக்கலாம், செஞ்ச அநியாயம் காரணமா ஈக்கலாம், இது காரணமா ஈக்கலாம். இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்லி கொஞ்சம் காலத்துல இந்த முதியவர் அபூ ஹாலித் இப்னு யஹ்யா அல் பர்மகி ரஹ்மஹுல்லாஹ் அப்படியே மௌத்தாகிட்டாங்க. சிறையுளுக்கே மௌத்தாகிட்டாங்க, ஜெயிலுக்கே வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த நேரத்துல அந்த மகன் பெய்த்த ஹாரூன் ரஷீத் ரஹ்மஹுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ஹலீஃபா அவர்களே, ஏனையும் என்ற வாப்பாவையும் நீங்க கைது செய்யறதுக்கு காரணம் என்ன? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரலாறுல இவர் சொன்ன வார்த்தை பெரிய ஒரு ஆச்சரியம். சொன்னாங்க என்ன தெரியுமா? வல்லாஹி, அல்லாவின் மீது சத்தியமாக சொல்றேன், நான் ஏன் உங்களையும் உங்களோட வாப்பாவையும் கைது செஞ்சேன் என்பதாக ஏண்ட வலது கைக்கு தெரிஞ்சிருந்தா கூட வலது கையும் வெட்டிப்பனேண்டா. சுபஹான். அப்படி என்ன காரணமே தெரியா, ஏன் என்ன காரணம் என்பதாக தெரியாது. ஆனா இப்படி ஒரு ஆர்டர், இப்படி ஒரு கனவு எனக்கு வந்துச்சு, அறிவிப்பு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை செய்யுங்க. நான் இன்னும் விட தெரியாம தான் நீக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு கீழே உலமாக்கள் ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வாரா. இதுவரைக்கும் வரலாறுல காரணம் சொல்லப்படல, இவர் ஏன் சிறையில் இருக்கிறார் என்று காரணம் சொல்லப்படல. வரலாறுக்கு கீழே உலமாக்கள் எழுதுறாங்க, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய திடீர் பிரச்சனைகள், திடீர் சோதனை. நல்லா இந்த கடை பத்துது, நல்லாதான் நீந்தாரு, திடீரென்று படுத்துட்டாரு. நல்ல இந்த மனிதன் வாழ்க்கையில பெரிய ஒரு சோதனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வாழ்க்கையில மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திடீர் சோதனைக்கு பின்னால பல மர்மமான காரணங்கள் உண்டு, இருக்கலாம் என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமாக ஒன்று கேட்டுக்கொள்றேன், வாழ்க்கையில் அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்வான், அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியாக வாழ முடியாது. அதுலேயும் சூனியம் செய்வேன் என்றது ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பயங்கரமான அநியாயத்துல பெரும் அநியாயம். அவனோட வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு எங்களுக்கு வாழையலாம். ஏனென்றா இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்யறது என்று யோசிங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா வித்தியாசப்படும். ஒரு மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லை, அவனோட வாழ்க்கையில தொழாமை ஈகிறான். தொழாமை ஈந்துட்டு வந்து யாழ் என்னைய மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோண்டா, தொழாமை ஈந்ததுக்குரிய தௌபா அது இல்லை. உலமாக்கள் கிட்ட கேளுங்க, அப்படி தௌபா செய்யலுமா? என்னைய மன்னிச்சுக்கோ, இதுக்கு போற தொழுவன் இல்லை. அதுக்குரிய தௌபா என்னண்டா, எத்தனை தொழுகைய வாழ்க்கையில விட்டீங்களோ அது பாவமாக இருந்தாலும் அந்த தொழுகை எல்லாம் மீட்கப்பட்டதுக்கு பின்னாலதான் தௌபா செய்யும். இதுதான் தொழுகையை விட்டதுக்குரிய தௌபா. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு யாரெல்லாம் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, அது பாவ மன்னிப்பு அல்ல. பாவ மன்னிப்புன்றது அந்த மனிதனிடத்துல போய்த்து மன்னிப்பு கேட்கப்படணும், அந்த மனிதன் எங்களை மன்னிக்கணும். அப்பதான் அந்த பாவத்துக்குரிய தௌபா சரியான முறையில் அல்லாஹ் கிட்ட கிடைக்கும். இப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில சூனியம் செய்வின் என்ற மூலமா ஒரு மனிதனை அழிச்சு நாசமாக்கிட்டோம், அவன் கபர்ல எப்படி மன்னிப்பு கேட்கிறது? அவன் மௌத்தாகிக்கலாம். சில நேரம் அவன் வாழ்க்கை வருஷ கணக்கு பெட்ல படுக்கையில, வருஷ கணக்கு நஷ்டம் லொஸ்ல, வருஷ கணக்கு அவனுடைய உடல் உறுப்புகள் வேலை செய்தில்ல, மன்னிப்பானா? கொஞ்சம் டைம் ஒன்று எடுப்பானே. அதுதான் சொல்றானே, ஒரு அநியாயத்தை மனிதனே சும்மா விட்டாலும் அல்லாஹ் சும்மா விட்டுறல. அதனால அந்த வகையில் அல்லாஹ் சும்மா விடாத ஒரு பாவத்தில் ஒரு பாவம், பெரும் பாவத்தில் ஒன்றுதான் சூனியம் செய்வின. அல்லாஹ் பாதுகாப்போனும். மௌத்து வரைக்கும் அந்த சூனியம் செய்வின என்று சொல்லக்கூடிய மகா பாதகமான பாவமான செயலை யாருக்கும் செய்யவானம், யாருக்கும் செய்யக்கூட நினைச்சலையும் வான். வீட்டு பெண்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுது. சூனியம் செய்வினைகளை பத்தி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுது. இஸ்லாத்துல ஆக வெறுக்கக்கூடிய ஒரு பாவம், குஃப்ரியத்துக்கு நிகரான ஒரு பாவம், ஷைத்தானுக்கு நிகரான ஒரு பாவம்,
மன்னிப்பே இல்லாத ஒரு பாவம், களத்து வெட்ட தகுதியான ஒரு பாவம். ஜினா செய்தவனுக்கு கூட ஒரு மனிதன் இஸ்லாத்துல நிக்காக்கு பின்னால ஜினா செஞ்சாலும் அவனுக்கு ரஜும் தான் செய்ய சொல்லி. ரஜும் என்றா குழிக்குள்ள இறக்கி கல்லால் அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனை கொலை செய்யுது. ஆனா சூனியம் செய்வர்களுடைய விஷயத்துல அப்படி அல்ல. அவனை ஒரே அடியா உலகத்தை விட்டு அனுப்பப்பட வேண்டியவனா, அவன் துனியால கொஞ்சமும் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் என்பதாக உலமாக்கள் சொல்றான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய மார்க்கம், பின்பற்றக்கூடிய மார்க்கம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம், ஒரு கண்ணியமான மார்க்கம், சகோதரத்துவத்துக்குரிய ஒரு மார்க்கம், சகோதரத்துவத்துக்கு எடுத்துக்காட்டான மார்க்கம். வாழ்க்கையில மனிதர்கள் என்ற ரீதியில சக முஸ்லிம்கள் பிழை செய்வாங்க, அவங்களால தவறு நடக்கும், பிழைகள் நடக்கும். எந்த ரிவாயத்திலும் எங்களுக்கு காட்ட முடியாது. இந்த காலத்துல கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சு கொள்றேன். எல்லா மனிதர்களும் யோசிக்கிறாங்க, நான் ஒரு மனிதன் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டா, ஒரு மனிதன் தவறு செஞ்சு அந்த தவறுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டேன்னா ஏண்ட கண்ணியம் குறைஞ்சிடும், ஏண்ட மதிப்பு குறைஞ்சிடும், ஏண்ட சமூகத்துல ஏண்ட மதிப்பு, ஏண்ட ரெஸ்பெக்ட் அப்படியே இல்லாம போய்த்திடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் உதாரணமாக யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் செய்யாத அநியாயம் இல்லை, எல்லா அநியாயத்தையும் செஞ்சாங்க. சுஜூத் செய்யக்கூடிய நேரம் ஒட்டகத்துடைய குடலை தூக்கி போட்டாங்க, இருட்டுல சுபஹ்க்கு போகக்கூடிய நேரம் முள்ள போட்டாங்க. எவ்வளவு தாயிஃப்ல 5 கிலோமீட்டர் வரைக்கும் கல்லால் அடிச்சு கொண்டே வந்தாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட ஓடினா. இப்படியெல்லாம் பெரும் பெரும் அநியாயம் செஞ்சாலும் ஒரு ரிவாயத் சரி யாருக்கும் காட்ட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பழி வாங்கினதா, ஏசினதா, பேசினதா, பதுவா செஞ்சதா ஒரு ரிவாயத் காட்டல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மன்னிப்பு கேட்டு எல்லா மனிதனுக்கும் மன்னிப்பு கொடுத்த நபி என்றா நபியுடைய கண்ணியம் குறைஞ்சிட்டா? இந்த நிமிடம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னா உள்ளத்துல முஸ்லிம்களுடைய கண்ணியம் கூடுதா குறையுதா? கூடுது. அப்ப மன்னிப்பு கொடுக்கறதால ஒரு மனிதனுடைய கண்ணியத்தெல்லாம் குறைக்கிறல்ல, ஒரு மனிதனுடைய கண்ணியத்தெல்லாம் அப்படியே சீரழிச்சு போடுறல்ல. சக மனிதர்களுடைய புறத்தால பிழை நடக்கும், குடும்பத்துல பிழை நடக்கும், மனைவியால பிழை நடக்கும், சகோதரர்களா பிழை நடக்கும். அதுக்குரிய தீர்வு அவனை நாசமாக்குறதோ, சூனியம் செய்யறதோ, நண்பர்களாலும் பிழை நடக்கும். இதுக்கு அப்படி அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போடுறல்ல, அவன் அடையாளத்தை அழிச்சு போடுற தீர்வு அல்ல. அதுக்கு தீர்வு மன்னிப்பு கொடுத்து சேர்ந்து போறது. அதுக்குரிய எடுத்துக்காட்டான மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரம் ஒரு ஊருக்கு, ஒரு மஸ்ஜிதுக்கு, குடும்பத்துக்கு அல்லாஹ்வோட உதவி ஓணும் என்றா அந்த இடத்துல ஒற்றுமை, சகோதரத்துவம் நிலைநாட்டப்படணும். இந்த பெரும் பாதகமான செயல்ல இருந்து ஒவ்வொரு மனிதரும் கலந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கு வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي لم يزل ولا يزال حيا قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، فيا ايها الناس ان لكم معالم فانتهوا الى معالمكم، وان لكم نهايه فانتهوا الى نهايتكم، فان العبد المؤمن بين مخافتين، بين اجل قد مضى لا يدري ما الله قاضي به، فليتزود العبد من نفسه لنفسه، ومن حياته لموته، ومن شبابه لكبره، ومن دنيا للآخرة، فإن الدنيا خلقت لكم وإنكم خلقتم للآخرة. فوالذي نفسي بيده ما بعد الموت من مستعتب ولا بعد الدنيا دار إلا الجنة والنار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفر إنه هو الغفور الرحيم. الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا. أما بعد فيا أيها الناس إن لكم معالم فانتهوا إلى معالمكم فيا عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. فإن أصدق الحديث كتاب الله وأوثق العقل بالتقوى وخير الملل ملة إبراهيم وخير السنن سنة محمد صلى الله عليه وسلم. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وأشهدهم في أمر عمر بن الخطاب رضي الله عنه، وأحياهم عثمان بن غفان رضي الله عنه، وأقضاهم علي بن أبي طالب رضي الله عنه، وسيد أشباب أهل الجنة الحسن والحسين، وسيدة نساء الجنة فاطمة، وسيد الشهداء حمزة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعد غير الله، من أحبهم فبحبه أحبهم ومن أبغضهم فببغضه أبغضهم، وخير القرون كرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم، والسلطان لله في الأرض من أكرمه أكرمه الله ومن أهانه أهانه الله. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك كريم سميع مجيب دعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك وأعداء الدين فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. استعدوا صلاة الجمعة.